கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கெது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கு இயேசுவின் நாமத்துல வாழ்த்துதல் சொல்லுகிறேன். இன்னைக்கு நமக்கு இருக்கிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி அப்படின்னு இருக்கு. கிறிஸ்துவுக்கு நம்ம நல்ல போர் சேவகனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். போர் அப்படின்னு சொன்னா அது பெரிய பயங்கரமான ஒரு காரியம். ஏன்னு சொன்னா எல்லாராலையும் அவ்வளவு தைரியமாக இருந்து போர் செய்ய முடியாது. ஆனா நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காக போர் சேவகனா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்குரிய பாடமும் கூட. ஏன்னு சொன்னா ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு வாலிபனுக்கு ஒரு போர் சேவகனாக இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அவனுக்கு என்னது ரொம்ப பயம். ஆனாலும் என்ன அப்படின்னு சொன்னா அவன் என்ன செஞ்சான், போர் சேவகன்லாம் என்னெல்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு யோசித்து பார்த்தான். அப்படி யோசித்து பார்த்து அதுக்கான ஆடைகளை வாங்கினா, அதற்கான ஆயுதங்களையும் வாங்கிட்டான். சில நேரத்துல என்ன செய்வான், அதை போட்டுட்டு என்ன செய்வான், ஊருக்குள்ள அப்படியே நடந்து பார்ப்பான், வருவான், சுற்றுவான். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பரவாயில்ல, நம்ம ஊருக்கு ஒரு போர் சேவகன் வந்துட்டாங்க, இவனை எப்பனாலும் என்ன செய்வாங்க, மிலிட்ரிக்கு போயிடுவாங்க போலயே, இவ்வளோ இதுவாக பண்றாங்களே, உற்சாகமா பண்றாங்களே அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்படி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, இவர் யாரு, போர் சேவகன். சரி, இந்த ஊர்ல தான் இருந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நம்மன்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சா இன்னொரு ஊருக்கு போனாராம். இன்னொரு ஊருக்கு போயிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு போனோடனே அவங்க உண்மையாலுமே நம்பிட்டாங்க. ஏன்னா அவங்க சொந்த ஊர்ல என்ன தெரியும், அவரை பத்தி தெரியும், அவர் போர் சேவகன் இல்லை. ஆனா இப்ப வேற ஊருக்கு போகும்போது அவர் அந்த ட்ரெஸ்ஸு, அந்த ஆயுதம், அவருடைய நடை, நல்ல உடல் பராக்கிரமா இருக்கிறாரு, இதெல்லாம் பார்த்த உடனே இவர் என்னது, போர் வீரன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, அவரை ஏற்றுக்கொள்றாங்க. அப்படி அவங்க சந்தோஷமா அவரை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி எல்லா காரியங்களும் செய்யறாங்க. ஆனா ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அந்த ஊர்ல என்ன ஆச்சு, சண்டை வந்துச்சு. சண்டை வந்த உடனே சொன்னாங்க, பயப்படாதீங்க, நம்மகிட்ட யார் இருக்கிறா, ஒரு போர் சேவகன் இருக்கிறாரு, அதனால அவரை வச்சு நம்ம எல்லா காரியத்தையும் பார்த்துக்கலாம், பயப்படாதீங்கன்னு பார்த்தா தேடுறாங்க. அவர் வீடு என்ன இல்லை, அங்க இல்லை, எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஏன் இந்த கதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சில வேளைகளை நீங்களும் நானும் கூட இந்த போர் சேவகன் மாதிரி தான். நீங்களும் நானும் நல்ல உடைகள் வைத்திருக்கிறோம். என்ன உடைகள், கிறிஸ்தவன் என்ற நல்ல ஆடையை அணிந்திருக்கிறோம், நல்ல ஆலயத்துக்கு போகிறோம், நல்ல காணிக்கைகளை செலுத்துறோம், நல்ல காரியங்களை செலுத்துறோம், ஊழியங்கள் பண்றோம், எல்லாம் பண்ற மத்தியிலும் கூட ஆனா நம்ம என்னதான் இருக்கு, இந்த போர் சேவகன் மாதிரிதான் தீங்கு அனுபவி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு பகுதி நமக்கு யாருக்குமே என்னதில்லை, விருப்பம் கிடையாது. அப்படித்தானே? யாருக்கெல்லாம் தீங்கு அனுபவிக்க பிடிக்கும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா யாருக்கும் பிடிக்கும். எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், எப்பவுமே எல்லாமே என்னதான் நல்லதையே நடக்கணும்னு நினைச்சிருப்போம். சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிதான் நடக்கும். சில நேரத்துல நம்ம நினைச்சு பார்க்காத காரியங்கள் எல்லாம் நடந்துரும். அப்படி நடக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு நல்ல போர் சேவனாக தைரியமாக விசுவாசத்துல நம்ம உறுதியா இருப்போம்னு சொன்னா, நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் சொல்ல வாக்குத்தத்தத்தின்படி நீங்க என்ன செய்ய தேவையில்ல, யுத்தம் பண்ண தேவையில்ல, நீங்க என்ன செய்யுங்க, சும்மா இருங்க, நான் என்ன செய்வேன், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்றேன். அந்த வாக்குத்தத்தை பிடித்தவர்களாக ஆண்டவருக்காக நம்ம தீங்கு அனுபவிக்க நேர்ந்தாலும் நம்ம அப்படி ஒரு காலமா நமக்கு இன்னும் அந்த சூழ்நிலை வரல. மோஸ்ட்லி நம்ம நம்முடைய சொந்த காரியங்கள், நம்முடைய குடும்பங்கள், உடன்பிறப்பின் பிரச்சனைகள், இந்த மாதிரி காரியங்கள் நமக்கு என்ன இருக்கு, சோதனை, அதுவே நமக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. நம்ம ஆண்டவருக்காக ஒரு போர் சேவகனாக இருந்தால், இப்படி அப்போஸ்தலர்கள், எப்படி சீஷர்கள் ஆண்டவருக்காக போர் சேவகனாக இருந்து எத்தனை பேர் ஆதாயப்படுத்தினாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சாங்க, அவங்க நஷ்டமாக எண்ணினார்கள், குப்பை என்று எண்ணினார்கள். ஏன்னு சொன்னா இதெல்லாம் அவங்க தீங்கு அனுபவத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. தீங்கு அனுபவிப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுத்ததுனாலதான் அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செஞ்சாரு, மிகவும் வல்லமையாய் என்ன செஞ்சாரு, கிரியை செய்தார். இன்னைக்கு அதே ஆண்டவர் உங்களையும் என்னையும் போர் சேவகராக என்ன செய்யறாருன்னா அழைக்கிறார். அவருடைய இராணுவத்துல, கிறிஸ்துவ ஜீவியத்துல, அந்த கிறிஸ்துவ போராட்டத்துல, சாத்தானுக்கும் தேவனுக்கும் நட இருக்கிற அந்த போராட்டத்தின் மத்தியில நீங்கள் எந்த பக்கமா இருந்து போர் செய்ய போறீங்க, அதுக்கு உங்களுடைய ஆடைகள் எப்படி இருக்கிறது, அதுக்கு ஆயுதங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு யோசிக்கணும். போருக்கு போறவங்க சும்மா அப்படியே போயிட முடியாது. ஏன்னு சொன்னா நம்ம கையில கண்டிப்பா என்ன இருக்கணும், அதுக்கான ஆடைகள் இருக்கணும், அதுக்கான ஆயுதங்கள் இருக்கணும். அதுக்கான ஆடை, நீதியின் வஸ்திரத்தை நம்ம தரிக்கணும். அது நீதியின் வஸ்திரம் நம்மளால வாங்க முடியாது. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே உடைய நீதியின் வஸ்திரத்தால என்ன செய்யுங்க, மூடுங்க. ஆண்டோடைய நீதியின் வசனம் மூடும் போதுதான் நம்முடைய அழுக்கான கந்தைகள், அழுக்கான பாவங்கள் எல்லாம் என்ன செய்ய போறோம். நீங்களும் நானும் செய்கிற ஊழியங்களோ அல்லது நீங்கள் செய்கிற ஆலயத்துக்கு போகிற காரியங்களோ நம்மளை
ரட்சிக்காது. நம்ம ஆண்டவருடைய சுத்த கிருபையினாலும் அவருடைய இரக்கங்களினாலும் தான் நம்ம ரட்சிக்கப்பட போகிறோம். அதனால் நம்ம என்ன கேட்கணும், ஆண்டவர்கிட்ட நீதியின் அடையாளம் எங்களை மூடுங்க அப்படின்னு நீங்களை நானும் கேட்கும் பொழுது என்னது, ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். அப்போ நம்முடைய தோற்றமும் எப்படி இருக்கும், செயலும் தோற்றமும் எப்படி இருக்கும், ஒரு போர் சேவகனை போல, ஒரு கிறிஸ்தவனை போல இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய கிறிஸ்துவ உண்மை நிலை சில நேரத்தில் ஆன்மீக செயல்களில் அல்ல, பலவித சூழ்நிலைகள் நடுவில் நம்மை பிரதிபலிப்பது அல்லது செயல்கள் என்ன அப்படின்னு சொல்லி நாம காட்டணும். அது எப்படி காட்ட முடியும்னு சொன்னா, பொறுமை காக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன செய்யணும், பொறுமை இழக்கும் பொழுது நாம் உண்மையான சேவகர் அல்லது போர் சேவன், கிறிஸ்தவ வீரன் அல்ல என்பதை அது நமக்கு காட்டும். அடுத்தது, தாழ்ந்து போக வேண்டிய இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, கௌரவத்திற்காக போராடக்கூடாது, அல்லது விட்டு கொடுக்க வேண்டிய விஷயத்தில் நாம் இறங்கி மறுக்கும் பொழுது, சகிக்க வேண்டிய நேரத்தில் நாம் சண்டையிடும் பொழுது நம்முடைய கிறிஸ்துவ பக்தி செயல்கள் யாவும் என்ன ஆகுது, வெறும் வெளி தோற்றங்களே என்பது வெளியாகிறது. எப்படி நான் போர்வீனுக்கான எல்லா ஆடைகளை அணிந்திருந்தாலும் யுத்தம் என்று வரும்பொழுது ஓடுவேன், பின்வாங்கி ஓடி என் முதுகை காட்டுவேன்னு சொன்னா நான் உண்மையான போர் சேவகன் இல்லை. அதனால ஆண்டவர் உங்களை என்ன எப்படி அழைக்கிறாருன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துக்குள் நல்ல போர் சேவகர்களாக இருக்கிறதுக்காக அழைக்கிறார். நீங்களும் நானும் நல்ல ஒரு போர் சேவகர்களாக இருக்க நம்ம என்ன செய்வோம், ஆண்டவர்ல ஒப்பு கொடுப்போம். தேவ வல்லமையால் நம் சுயத்தையும் பாவத்தையும் மேற்கொண்டு நற்குணங்களை வெளிப்படுத்துவதன் உண்மையிலேயே என்னது, நாம் ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துகிறது. தீங்கு இருக்குல்ல, இந்த தீங்கு அனுபவிக்கிற அந்த காலகட்டங்கள்ல நம்முடைய வெளிப்பாடுகள் என்ன, நம்முடைய தோற்றம் என்ன அப்படின்னு சொல்லி சரியா தெரிஞ்சிடும்ல. அப்படி இருக்கும் பொழுது நீங்களும் நானும் மாணவர்களை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் உங்களிடத்துல நல்ல போர் சேவர்களாக இருந்து நமக்கென்று ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்ல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு அதுக்கேற்ற பலத்தை தருவார். எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை பெரிய பெரிய யுத்தங்கள் வந்தாலும் சாத்தான் எதிர்க்கிறதான வல்லமை அந்த ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிறது. தெய்வ வார்த்தை, தெய்வ வாக்குத்தத்தங்கள் இருக்குது, அது நம்மை வழிநடத்தும். ஜெபம் செய்வோமா? கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வரமுள்ள தகப்பனே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய பாதத்துல ஆண்டவரே இந்த நேரத்தில் நினைக்கிறோம் சுவாமி, நீர் செய்த எல்லா கிரிகளுக்காகவும் நன்மைகளுக்காகவும் உன்னை பாட்டில் நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். இரவில் நல்ல நித்திரை தந்து இன்னொரு நாளை நீர் காண செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு நல்ல போர் சேவர்களாக தீங்கு அனுபவிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் பொறுமையோடும் தாழ்மையோடும் சகிப்புத்தன்மையோடும் இந்த காலகட்டங்களில் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அதில் நாங்கள் குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோம் சாமி. அதெல்லாம் எங்களை எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுதலை கொடுத்து ஆண்டவரே, பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களை மன்னித்து இந்த ராஜ்யம் வரும்போது எங்களை நீத்தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.